ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த ராஜேஸ்வரி மெடிடேஷன் ஒன்று பண்ணிட்டு இருந்தாலே அதை கண்ணை முடிச்சு பார்த்த உடனே அங்கே நினச்ச பூகம்பத்தை பார்த்துட்டு இவளுக்கு பயங்கரமான ஷாக் ஆச்சா. அந்த ஷாக்லேருந்து வெளியே வர்றதுக்குள்ள இப்போ நம்ம மல்லியும் விஜய் இருந்துக்கிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாங்க. அது என்னென்னா, இந்த சொத்து பற்றி எல்லாத்தையும் நீ என்கிட்ட எப்படி ஏமாத்தினியும் என்கிட்ட இந்த பிடுங்கி என்னை இந்த வீட்லேயும் இருந்துக்கிட்டு நம்பிக்கை துரோகம் பண்ணி என்னை வீட்டை விட்டு துரத்துனியோ அதே மாதிரி நீயும் இந்த வீட்டை விட்டு வெளியே போப்பார. இந்த மொத்த சொத்து அதிபதி எல்லாமே நான் மட்டும்தான். அதிலேருந்து நான் உனக்கு பிச்சையாக போட்டால் தான் நீ எடுத்துகிட்டு போகணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட நீ ஒரு பைசா கூட அறியவே முடியாது. ஏன்னா நீ எனக்கு பண்ண துரோகம் அப்படி. நீ ஒழுங்காக இருந்து என்கிட்ட எனக்கு சொத்து வேணும், நகை வேணும், பணம் வேணும்னு கேட்டுருந்தா எவ்வளோ வேணாலும் கொடுத்துருப்பேன். ஆனால் நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட, அதனால் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலை வர சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த வீட்டில் உங்களுக்கு உரிமை இருக்குது சார், ஏன்னா இந்த சொத்து பற்றி எல்லாமே உங்கள் பேரில் தான் இருக்குது. இன்னும் அவங்க பேரில் முழுசாக மாறல. ஆஃபீஸ் கம்பெனி இதை மட்டும்தான் அவங்க ஏமாற்றி வாங்கினாங்களே தவிர நீங்கள் வாங்கின சொத்து, உங்களுடைய பூர்வீக சொத்து, உங்கள் அப்பாவோட சொத்து எல்லாமே விஜய் அப்படின்ற உங்கள் பேரில் தான் இருக்குது. அதனால் யாரும் உங்களை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் கோர்ட்டில் கேஸ் போட்டு முத்ததையும் என் பக்கம் வந்து இழுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் கண்ணீர் விட்டு அழுதாலும் சரி, கதறி துடித்தாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா எனக்கு தேவை பணம். அந்த பணம் எந்த வகையில் வந்தாலும் சரி, அதை நான் எடுத்துக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி சொல்ல, உன்ன மாதிரி ஒரு ஈனப்பிறவியை நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு கேவலமாக இறங்கி நடப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இனிமேல் இந்த விஜய் யாருன்றதை நீ பார்ப்பேன். இத்தனை நாள் அடங்கி போயிட்டேன்னு நினச்சியா? நான் அடங்கி போகலை. இந்த மாதிரி ஒரு சக்கடை கையிட்ட நான் பேசக்கூடாதுன்னு அமைதியாக இருந்தேன். ஆனால் இனிமேல் நான் அமைதியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. இதில் பலிக்கடை ஆக போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா. ஏன்னா ரஞ்சிதா தான் இந்த மல்லியை எப்படியாச்சும் ஒழிச்சு கட்டிட்டா போதும், அதுக்கப்புறம் எப்படியாச்சும் அந்த ரேணுகா அவள் லூஸு அவளை எப்படியாச்சும் அடித்து துரத்திடலாம், அப்புறமா நம்ம வாழ்ந்துடலாம் விஜய் மாமா கூடன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையாக நப்பாசையாக வச்சுனுங்கிறா. ஆனால் அது எதுவுமே நடக்காதுன்னு அவளுக்கு தெரியல போல். என்ன ரஞ்சி இத்தனை வருஷமாக அந்த ராஜேஸ்வரி கூட இருந்துக்கிட்டு யார் எப்படி இருப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இன்னமும் தெரியாமல் மறுபடியும் விஜய்ன்றே உனக்கெல்லாம் வெக்கமாக இல்லை? கொஞ்சமாச்சும் யோசிச்சுப்பார். ஒருத்தர் ஒரு மனைவி இருக்கிறப்ப ஒரு திரும்ப வந்துட்டா அப்படின்னு தெரிஞ்சு அவளை ஏற்றுக்காம மல்லி கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவளையும் ஏற்றுக்காம அவளுடைய பொண்டாட்டி மல்லியும் ஏற்றுக்காம உன்னை எப்படி ஏற்றுப்பார் சொல்லு? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதுக்காக நீ ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணுறது, நம்ம டைரக்டரு கதையை அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறாரு. இதுதான் சுவாரஸ்யம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை பார்த்து நம்ம நாட்டில் பல பேர் பல விதமாக பேசுகிறாங்களோ இல்லையோ பல விதமாக நடக்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு இதே மாதிரி இருக்க ஒரு இன்ஸ்பிரேஷனை நம்ம உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா வாழ்க்கை அப்படின்றது ஒரு முறை தாங்க. அந்த ஒரு முறை நம்ம நல்லா வாழ்ந்துட்டு போயிடணும். ஒரு முறை நம்ம மேலே தப்பு அப்படின்ற ஒன்று வந்துச்சுன்னா அது யாராலையும் மாற்றவே முடியாது. அது தப்புன்னு சொல்லிட்டு கடைசியிலையும் அப்படி தான் இருக்கும். அந்த வாழ்க்கையே நரகமாயிரும். அந்த வாழ்க்கையை யாரும் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். அதை நீங்களும் நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் தம்ஸ் அப் காட்டிடுங்க. அதுக்கப்புறமா இந்த ரஞ்சிதா இருந்துக்கிட்டு சரி இதெல்லாம் நடக்காது அப்படின்னு தெரிஞ்சும் நம்ம ஏன் அந்த விஜய் மாமா மேலே ஆசை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் ஆசை இல்லைங்க. சின்ன வயசுலேருந்து விஜயை பார்த்து வளர்ந்ததுனாலையும் அவங்க பாட்டியும் அவங்க அம்மாவும் விஜய் தான் அவங்க புருஷன் சொல்லியே வளர்த்ததுனாலையும் வந்த வினை தான் இப்படி இருக்குது. அதனால் சின்ன வயசுலேருந்து யாருக்குமே யாரும் இவங்க தான் கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வளர்க்காதீங்க. அதுதான் பெரிய தப்பு நம்ம பண்ணுறதுலேயே. அதை வச்சு தான் இப்போ இருக்கிற பசங்கள்லாம் கெட்டு போகிறாங்க. அது எப்படின்னா அந்த பொண்ணு கூட யாரும் பேசக்கூடாது, அவளை யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஆரம்பிக்கிற விஷயம் தான் பெரிய நிலைமைக்கு வந்துடுது. அப்படி இருக்கிற சூழ்நிலை தான் நிறைய கெட்ட பசங்கள்லாம் உருவாங்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதனாலேன்னு மட்டும் சொல்ல முடியாது, நிறைய விஷயத்தில் இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன ஒரு நெல் துளி மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா அப்படின்னு தான் சொல்ல வரேன். வேறு எதுவும் இல்லை. மற்றபடி அவங்க இஷ்டம், யார் வேணே எப்படின்னு வந்துட்டு போகிறாங்க, நமக்கு என்ன போனது. அதுக்கப்புறமா இந்த ரஞ்சிதா இருந்துக்கிட்டு நம்ம நினைக்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பகல் கனவு கண்டுட்ருக்கா. ஆனால் இங்கே ராஜேஸ்வரியோட ஆட்டமே ஊஞ்சல் ஆடிட்டுருக்கு. எப்போ எந்த நிமிஷத்தில் வேணாலும் வீட்டை விட்டு வெளியே போகலாம், வீட்டை விட்டு அவளை வெளியே துரத்தலாம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் உன்னை போய் விஜய் வீட்டில் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்க மாட்டேன். ஏன்னா நீ பெரிய நம்பிக்கை துரோகி. ஏன்னா விஜய் மேலேயே ரேணுகாவை கொலை பண்ணது இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டவ தானே நீ. உன்னை போய் நம்புவாரா? கண்டிப்பாக நம்ப மாட்டார். நீயும் வெளியே போகிறதுக்கு ரெடியாக கரைஞ்சிதான். ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஏதோ கொஞ்ச நாள். அந்த நாளுக்குள்ளே எப்படி சந்தோஷமாக இருக்கணுமோ அதெல்லாம் இருந்துக்கிட்டு இது மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் பொட்டி எல்லாம் கட்டிக்கிட்டு எப்படி வீட்டை விட்டு வெளியே போய் எங்கே பொழைக்கலாம் அப்படின்னு சொல்கிறத யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்குன்னு ஒரு நல்ல காலம் வந்தால் நீங்களும் விஜய் வள்ளியை மாதிரி சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு வழி இருந்தால் பாருங்கள். அது மேலே என்ன சொல்கிறது. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.